அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணை உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அர்த்தமுள்ள பெயர் சூட்டுவோம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹானி உ ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை பார்க்க முடிகிறது. அபூ தாவூத் என்கிற கிதாபில் 4304வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹானி உ ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் ஒரு கூட்டத்தாரிடத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஹானி உ ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அபுல் ஹக்கம் இங்கே வாருங்கள் என்று பெயர் கூறி அழைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹானி உ ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அன்பு தோழரே, உங்களை அபுல் ஹக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்களே, அது ஏன் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்களுடைய பெயர் ஹானி உ என்று பெயர் இருக்கிறது. அப்படி இருக்க உங்களை அபுல் ஹக்கம் என்று அழைப்பதற்குண்டான நோக்கம் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹானி உ ரதியல்லாஹு அவரிடத்தில் கேட்குறாங்க. அப்படி கேட்கிற பொழுது அபுல் ஹக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தவறில்லாமல் தீர்ப்பளிப்பவன் என்கிற ஒரு அர்த்தத்தை தருகிறது. தவறில்லாமல் தீர்ப்பளிக்கக்கூடியவன் யாரென்றால் அது அல்லாஹுவால் மட்டுமே முடியும். மனிதனாக இருப்பவர்கள் தீர்ப்பளிப்பதனுடைய விஷயத்திலே ஏதேனும் ஒரு நிலையிலே அவர்கள் தவறாகவோ அல்லது எதார்ச்சியாகவோ மாற்றி தீர்ப்பளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அதில் அவங்க பலகீனமானவங்க தான். அபுல் ஹக்கம் நேர்மையாக சரியாக தீர்ப்பளிப்பவனுடைய தந்தை என்கிற அர்த்தத்தை நீங்கள் வைத்திருப்பது ஆகுமானதல்ல என்கிற விஷயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ அந்த சஹாபி இடத்துல அபுல் ஹக்கம் என்கிற பேருக்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சமுதாயம், அதாவது என்னுடைய குடும்பத்தை சார்ந்த என்னுடைய ஊர்களில் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது என் ஊர்வாசிகளோ ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என்னிடத்துல வந்து கேட்பாங்க. இதற்குண்டான விடை என்ன, இதற்குண்டான ஜட்ஜ்மெண்ட் என்ன என்று ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து என்னிடத்துல கொடுப்பாங்கன்னா அதை ஆய்வு செய்து அதற்குண்டான சரியான தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு பழக்கமுடையவனாக நான் இருக்கிறேன். அதனால் தீர்ப்பளிப்பவனுடைய தந்தை என்கிற புனைப்பெயரோடு என்னை அழைப்பது என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய ஊர்வாசிகளிடத்தில் ஒரு பழக்கமாக இருக்குது என்று சொன்ன பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்துல இப்படி சொல்வார்கள், அபுல் ஹக்கம் என்கிற அர்த்தம் என்னவென்று சொன்னால் தவறில்லாமல் தீர்ப்பளிப்பவன் என்கிற ஒரு பெயர் பொறிந்ததாக இருக்கிறது. ஆகையினால அதற்கு தகுதியுள்ள ஒரு நபர் இருக்கிறார் என்றால், தகுதியுள்ளவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அது அல்லாஹுவால் மட்டுமே தான் இருக்க முடியும். அல்லாஹ்வினுடைய இடத்தில் யாரும் இருக்க முடியாது. ஆகையினால தவறில்லாமல் தீர்ப்பளிப்பவன் என்கிற பெயர் பொறித்து அந்த புனை பெயர் கூறி உங்களை யாரும் அழைக்க வேண்டாம் என்று நீங்கள் உங்கள் மக்களிடத்தில் சொல்லிடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்தில் சொன்னதாக நாம் கிதாபுகளில் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபி இடத்துல சொன்னது மட்டுமில்லாமல் உங்களுடைய சமுதாய மக்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று கூறி அந்த சஹாபிக்கு ஒரு ஆலோசனை வழங்குகிறார்கள். அருமையானவர்களே, ஏன் இதை இப்படி கூறுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு சில பெயர்களை சூட்டுகிறோம். உதாரணமாக அப்துல்லாஹ் என்று வைப்போம், அல்லது முஹம்மது இப்ராஹிம் என்று வைப்போம், அல்லது அப்துர் ரஹ்மான் என்று வைக்கலாம், அல்லது அப்துல் சலாம் என்று வைக்கலாம். ஆனால் சில இடங்களில் சில குடும்பங்களில் பெயர் வைத்திருப்பதோ வேறு பெயராக இருக்கும்,
புனை பெயர் கொண்டு தமது பிள்ளைகளை அழைப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுக்குண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிற விளக்கு நமக்கு வேண்டும் அல்லவா? எந்த பெயர் வைத்து நமது பிள்ளைகளை அழைக்க வேண்டும் என்று நாம் நாடி பெயர் சூட்டுகிறோமோ அந்த பெயர் கூறி நீங்கள் உங்களை அழைத்து கொள்வதுதான் உங்களுக்கு ஏற்றமானது. ஏனென்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹுவால் சூட்டப்பட்ட பெயர் முஹம்மத். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பல பெயர்கள் கூறி அவர்களை அழைக்கப்படும். புனை பெயர் அஹமது என்றும் கூறப்படும், அபுல் காசிம் என்று கூறப்படும். இப்போ ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் நடந்து வருகிற பொழுது அபுல் காசிம் இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒருவர் கூப்பிடுறார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மைத்தான் கூப்பிடுகிறாரோ என்று அவரிடத்துல போய் கேட்கும் பொழுது, நான் உங்களை கூப்பிடலை யா ரசூலுல்லாஹ், அபுல் காசிம்னு ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களிடத்தில் அந்த சஹாபி சொல்லுகிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, எனக்கு வைத்த புனைப்பெயர் போன்று நீங்கள் மற்றவரை நீங்கள் சொல்லி அழைப்பது ஏற்ற முடியதல்ல. உங்களுக்குண்டான பெயர் இது வைக்கப்பட்ட பெயர் கூறி நீங்கள் அழைப்பது தான் உங்களுக்கு ஏற்றமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆகையினால நாம் நமது குழந்தைகளுக்கு வைக்கப்பட்ட பெயர் கூறி மட்டுமே அழைப்பது சிறந்ததாக இருக்கிறது, அதுவே நன்மையானதாகவும் இருக்கிறது. அப்படி பெயர் கூறி நமது பிள்ளைகளை அழைப்போம், அதுவே அதற்கு துவாவாகவும் இருக்கும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.